ஹாய் ஸோ நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் டோட்டோ எபிசோட் 35ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. எம்பரர் உன் கூட இருந்த அந்த சீஃப் அவ தான் டோட்டோன்னு நான் கேள்விப்பட்டேனே. ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு அவர் காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறாரு. மிஸ்ஸு ஒரு டீமன் தான், ஆனால் அவங்க தான் இப்போ நம்ம ராஜ்யத்தையே பாதுகாத்துருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கன்னு அவரு சொல்ல அரசரும் நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, உண்மையை சொல்லணும்னா நான் அவளுக்கு ரிவார்ட் தான் தரப்போறேன். அவ உண்மையிலேயே பெஸ்ட் செஃபான்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பான்னு சொல்ல அப்ப அவ எனக்காக சமைப்பாளா? கண்டிப்பா, ஆனா இப்ப உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, அது இப்ப பிரச்சனை இல்லை, நான் உனக்கு வேற ஒரு முக்கியமான மிஷின் வச்சிருக்கேன்னு ஆள் சொல்ல அப்படியே கட் பண்ணா இப்ப ஃப்ரெண்ட்ஸோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அவரோட சர்வன்ட் சுயின் சுவை நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அடிக்கடி செங்குவிங்க பார்த்தே தீருவோன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அவரும் அவளுக்கு ஏற்கனவே காயப்பட்டிருக்கு, இப்ப இந்த மாதிரிலாம் அடம் பிடிச்சா அவ எப்படி சீக்கிரம் சரியாவான்னு சொல்லி கேட்கிறாரு. அவரோட சர்வன்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிரின்ஸ் மிஸ்ஸு எப்பயுமே செங்குவிங்க பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாங்க. நீங்க அவங்க மேல காட்டுற அக்கறலாம் வீணாடிமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க இப்ப கூட எனக்கு மெடிசன்லாம் வேணா, நான் உடனே செங்குவிங்க பார்க்க போறேன்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம பிரின்ஸ் அங்க வராரு. செங்குவிங்க பத்தி தகவல் கிடைச்சிச்சா? இப்ப வரைக்கும் இல்லைன்னு ஒரு சொல்ல நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது, நானே கிளம்புறேன். ஆனா பிரின்ஸ் தடுத்துடுறாரு. செங்குவிங்க பத்தி நீங்க கவலைப்படுறது எனக்கு புரியுது, ஆனா இந்த நிலைமையில நீங்க பைடிக்கு போனீங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது அவனுக்கு தான் கஷ்டமாயிடும். மொதல் ரெக்கவர் ஆகுங்கன்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோயினும் லைட்டா யோசிக்கிறாங்க. அரசர் என்ன இன்னைக்கு வர சொல்லியிருந்தாரு, உங்களையும் தான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பிரின்ஸ் அவருக்கு நீங்க சமைச்சு தரணும்னு அவரு சொன்னாரு, ஆனா எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. அவங்களும் லைட்டா யோசிச்சுட்டு செங்குங்க முடிஞ்சளோ சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனையும் அப்படியே காலி பண்ண கட் பண்ணா இந்த பக்கம் கேம்ப தான் காட்டுறாங்க. சோல்ஜர்ஸுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஒழுங்காவே வராது போல. திரும்ப சாப்பாடுங்கிற பேர்ல வெறும் கஞ்சி தண்ணி அவங்களுக்கு தரானுங்க. இது எப்படி உங்களுக்கு பத்தும்? சோறு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கோஷம் போட ஆரம்பிக்கும். இப்ப அங்க செகண்ட் பிரின்ஸ் தான் இன்சார்ஜா இருக்காரு போல. ஆளும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. வாருக்கு அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட கரெக்டா தான் இருந்திருக்கும். ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாவே இதை நான் சரி பண்றேங்கிற மாதிரி அவரு சொல்ல சோல்ஜர்ஸும் வேற வழி இல்லாம அவர் சொன்னதை ஏத்திக்கிட்டு அவங்களும் கிடைச்ச அந்த கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம செகண்ட் பிரின்ஸ் இங்க அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? டெபுட்டி ஜெனரல் பிரின்ஸ் இடையில தான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சு. ஊருக்குள்ள நிறையவே கிரெயின்ஸை யாரோ சில பேர் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்ம கிட்ட சுத்தமா கிரெயின்ஸே இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நாளைக்கு முதல் வேலையா நம்ம போய் அதை என்னன்னு செக் பண்ணணும்னு அவரு சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் மாறு விஷயத்துல ஊருக்குள்ள அப்படியே கிளம்பிடுறாங்க. அங்க கண்ணு தெரியாத ஒருத்தர் ரோட்டோரமா அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம பிரின்ஸ் அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. பிரின்ஸ் நம்மளால எல்லாருக்கும் உதவி பண்ண முடியாது, அது இல்ல கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு நிறைய தகவல் தெரியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எவரா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆளும் ஒரு பண்ணை வாங்கிட்டு போய் அப்படியே ஒரு கையில தராரு. அவரும் சம பசியில இருந்திருப்பாரு போல. அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க நம்ம செகண்ட் பிரின்ஸும் கிரெயின்ஸ் விஷயத்தை பத்தி அப்படியே அவர்கிட்ட கேட்டு பாக்குறாரு. உங்களுக்கு ஒயின் ஸ்மெல் வருதா? பக்கத்துல ஒயின் வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அங்கதான் கிரெயின்ஸ் வித்துட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ்க்கே சாப்பாடு இல்ல, ஆனா இங்க இவனுங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க. செகண்ட் பிரின்ஸும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு ஆளும் அப்படியே வந்து கிளம்ப அவர் சொன்ன மாதிரியே அங்க இருந்து ஒரு இடத்துல இருந்து கிரெயின்ஸ் வாங்கிட்டு சில பேர் போயிட்டு இருக்காங்க. நம்ம டெபுட்டி ஜெனரல் நான் போய் செக் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா பிரின்ஸ் இல்ல, உன்னை பார்த்தா அவங்களுக்கு சந்தேகம் வரலாம், நான் போறேன். ஆளும் நேரா உள்ள போக ட்ரை பண்றாரு. ஆனா அவனுங்க தடுத்துறானுங்க. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சோண்டு கிரெயின்ஸ் மட்டும் கொடுங்க, என் அப்பா நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, எங்க வீட்டுல சுத்தமா சாப்பாடே இல்ல, இங்க கிரெயின்ஸ் கிடைக்கும்னு சில பேர் சொன்னாங்க. அவனும் 2 சில்வர் காயின் கொடுன்னு கேக்குறான். என்னது அவ்வளவா? அப்ப கிளம்பு. இல்ல நான் தந்துடுறேன். காசை வாங்கிட்டு அவரையும் அப்படியே உள்ள அனுப்பி வைக்க அங்கதான் அவனுங்க கிரெயின்ஸை பதுக்கி வச்சு வித்துட்டு இருக்கானுங்க. நம்ம பிரின்ஸும் எதுவுமே தெரியாத மாதிரி அதை வாங்கிட்டு அவனுங்களுக்கும் டைம் சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. நம்ம டெபுட்டி ஜெனரல் அதை அப்படியே செக் பண்ண இது நம்ம மிலிட்டரி கேம்பை சேர்ந்த அதே வகையை சேர்ந்த கிரெயின்ஸ் தான். கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க உதவி இல்லாம அவங்களால இதை பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் சம கோவத்தோட அப்படியே திரும்ப கேம்புக்கு கிளம்புற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம பிரின்ஸோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. ஆள் ஒண்ணுமோ அரசுறதுக்காக நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு சொன்னாரு. உண்மையிலேயே அவங்க சாப்பாடு சாப்பிடறதுக்காக தானு சொல்லி அதை பத்தி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க அவரு சர்வன் கிட்டையும் உனக்கு ஏதாவது தோணுதான்னு சொல்லி கேட்கிறாரு. பிரின்ஸ் அரசரோட எண்ணங்களை பத்தி யூகிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. அட சும்மா சொல்றான்னு ஆள் சொல்ல அவரும் எனக்கு தெரிஞ்சு அரசர்கிட்ட பதவி பொன் பணம்னு எல்லாமே இருக்கு, அவர்கிட்ட இல்லாத ஒரே விஷயம்னா அது சாக வரந்தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் மில்லினியம் பீஸ்ட ஒருத்தவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இமோர்டாலிட்டி கிடைக்குமா? பிரின்ஸும் எனது மில்லினியம் பீஸ்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. அன்னைக்கு அரசர் மிஸ் சூதான அந்த டோட்டை டக்குன்னு ஆளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. மிஸ் சூவை நம்ம உடனே கேபிட்டலை விட்டு அனுப்பி ஆகணும். என்னாச்சு பிரின்ஸ்னு அவரு கேட்க என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, முடிஞ்ச அளவு அவங்களை இங்கிருந்து தூரமா கூட்டிட்டு போய் ஆகணும்னு அவரு சொல்ல அவரு சர்வன்ட்டும்
கண்டிப்பா பிரின்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அவங்க பேசின எல்லாத்தையும் யாரோ ஒரு ஸ்பை ஒட்டு கேட்டுட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. அவரு முன்னாடி யாரோ ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். நாளைக்கு அந்த டோட்டை இங்க வருவா, எதுவும் தப்பாயிடக்கூடாது. கண்டிப்பா அரசே, ஆனா நீங்க எந்த பிரின்ஸை இதுக்கு யூஸ் பண்ண முடிவு பண்ணிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ எந்த பிரின்ஸை செலக்ட் பண்ணிருப்பங்கிற மாதிரி அவரு கேட்க, என்ன மன்னிச்சிருங்க எம்பரர், அரசரோட முடிவுல தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ட்ரூ டிராகன் வெளியே வரதுக்கான அந்த நட்சத்திரத்தை நான் பார்த்தேன், அது உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். மற்றபடி நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே பண்றேங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதே நேரத்துல அரசரோட அசிஸ்டண்டும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவரு நேரா அவரு காது கிட்ட போய் ஏதோ சொல்ற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் ஆள் பரபரப்பா நம்ம ஹீரோயினை பார்க்க வராரு. செங்குங் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவனை பாடியில வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் சாக்காயிட்டு நீ என்ன சொல்றன்னு கேக்குறாங்க. செங்குங் சாக போறான்னு சொன்ன, நீ உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என் அசிஸ்டன்ட் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டான், வண்டி பின்னாடி இருக்கு, நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்க, அப்புறம் திரும்ப இங்க வந்துடாதீங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல அரசர் வராருன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டும் கேக்குது. ஒரு பெரிய ஆர்மியை அவங்க இடத்த சுத்தி வளைச்சிடுறாங்க. அரசரும் நேரா அப்படியே உள்ள வராரு. பிரின்ஸ் அவருக்கு தலை வணங்க எம்பரர் அவரு கண்ணத்திலே ஒண்ணு விடுறாரு. என்ன தைரியம் இருந்தா டோட்டை எங்கிட்டு தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணிருப்ப. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் விஷயம் புரியுது. அப்ப எம்பரரால அவங்களுக்கு பிரச்சனைங்கிறத புரிஞ்சுட்டு தான் ஆள் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஆனா தப்பு பிரின்ஸ் மேல இல்ல, நான் இங்க இருந்து போகணும்னு நினைச்சா என்னை யாராலையும் தடுக்க முடியாது. உனக்கு என்ன தைரியம் அரசருக்கு தலை வணங்கு. உங்க அரசருக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு அரசருக்குமே நான் தலை வணங்குனது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவனும் கடுப்பாக எம்பரர் அவர் அமைதியாக்கிட்டு, நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? சாக வரத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சீங்களா? இயற்கையை நான் என்னைக்குமே கட்டுப்படுத்த நினைச்சது இல்ல. எனக்கு சாக வரம் கிடைச்சி ஒருவேளை பஞ்சத்தால என் நாடு அழியறத நான் பாக்குற நிலைமை வந்தா அப்ப என்னால என்ன பண்ணிட முடியும்? அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க கேக்குறாங்க. அரசரும் எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நம்ம பிரின்ஸ் லைட்டா யோசிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்படி அங்கிருந்து கிளம்பு. எம்பரர் அவங்க கிட்ட ட்ரூ டிராகனை பத்தி உனக்கு தெரியுமா? நம்ம ஹீரோயின் ட்ரூ டிராகன் எந்த உலகத்துக்கும் போகக்கூடியது, அது யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. மக்கள் என்னைக்குமே தன்னை பாதுகாக்க ஒரு ரட்சகர் இருக்காரு நம்புவாங்க. அப்படி இவ்வளவு காலம் டாலியாங்குக்கு துணையா இருந்ததுதான் கருடா. இப்ப அவங்களுக்கு புதுசா ஒரு ரட்சகர் தேவை, டாலியாங்க பாதுகாக்க. நீங்க பேசுறது வேடிக்கையா இருக்குன்னு அவங்க சொல்ல அரசரும் டோட்டை பார்த்து பேசு. ட்ரூ டிராகனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் ஏன்ஷியன் டைத்துல அது 2 வாட்டி தான் பூமிக்கு வந்திருக்கு. ஃபூசிங்கிற ஒரு இமோர்டலை பொசஸ் பண்ணி இந்த உலகத்தையே செழிக்க வச்சிச்சு. ஆனா இப்ப ஹியூமன்ஸ் எல்லாரும் ரொம்பவே வீக்கா இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த டிராகன் இங்க வர வச்சா அதோட பவர்சாலியே இங்க இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா எம்பரர் கேக்குற மாதிரி தெரியல. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா அது நம்மளால முடியும்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறதுக்கு முன்னாடி என் ஆர்டர்ஸை மீறுது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம பிரின்ஸையும் வான் பண்ணிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப பார்டர் தான் காட்டுறாங்க. நம்ம டெபுட்டி ஜெனரலும் பிரின்ஸும் சேர்ந்துட்டு அக்கௌண்ட்ஸ் புக் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போயிட்டு அந்த இடத்த போட்டு அலசுன்னு அலசுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. பேலஸ் சைட்ல இருந்து உண்மையிலேயே சோல்ஜர்ஸ்க்கு அவங்க தேவைக்கு அதிகமான கிரெயின்ஸ் மில்லட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா வர வழியிலேயே பாதிக்கு மேல கொல்லப்படிச்சுன்னு சொல்லி அதுல ரெக்கார்ட் எழுதியிருக்கு. கிரெயின்ஸ் சோல்ஜர்ஸ் தானே பாதுகாப்பு கொண்டு வருவாங்க, கொள்ளக்காரங்களுக்கு நம்மள எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆர்மியோட ப்ரொவிஷன்ஸ் விஷயம் எல்லாத்தையும் பேலஸ் சேர்ந்த மினிஸ்டர் வு தான் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அவரு தான் அதை பண்ணிருக்கணும். ஆனா அவருக்கு அரசவையில செல்வாக்கு ரொம்பவே அதிகம். தேர்ட் பிரின்ஸோட தாத்தா தான் அந்த ஆளு. இதை நம்ம நேரடியா டீல் பண்றது ரொம்பவே ஆபத்து. நான் உடனே பிரின்ஸுக்கு தகவல் அனுப்புறேன், அவரு இதை பார்த்து பாரு. சொன்ன மாதிரியே பிரின்ஸுக்கு தகவல் வருது. அவரும் நேரா எம்பரர் கிட்ட கொண்டு போய் ஆதாரத்தோட ஊவை மாட்டி விட்டுறாரு. நம்ம சோல்ஜர்ஸ் லைஃபோட அவர் விளையாண்டு இருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ண உடனே ஆர்டர் கொடுங்க. ஆனா எம்பரர் மினிஸ்டர் வு பேலஸ்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. பேலஸ் கார்ட்ஸ் கூட அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. என்ன பண்ணலாம் நான் சொல்றேன், அது வரைக்கும் இது நமக்குள்ளே இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஆள் சொல்ல அப்படியே இந்த பக்கம் அந்த மினிஸ்டர் வு தான் காட்டுறாங்க. அவனுக்கு வேற ஒரு தகவல் இப்ப கிடைக்குது. அரசர் உண்மையிலேயே அந்த டிஸ் பண்ண போறாராம். ஏன்னு தெரியல, அது கேட்டவனுங்க லைட்டா சாக்காக்குறானுங்க. நம்ம பிளான நம்ம உடனே நிறைவேற்றி ஆகணும். தேர்ட் பிரின்ஸ் இப்ப அவரோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காரு. அவரு சமைச்சதா சொல்லி ஒரு சாப்பாடையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஆள் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இதை அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லி அவர் அப்படியே அனுப்பி வைக்க அவரோட அசிஸ்டன்ட் கிங் நான் இதை செக் பண்ணி பார்க்கட்டுமா? அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் நம்ம ஹீரோயின் கேட்ட அப்பா அப்படி என்ன டிஷ் தான் பண்ண சொன்னாரு. நம்ம ஹீரோயின் அந்த டிஷ் பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா அது செய்யறதுக்கு அவர் யார சாக்ரிஃபைஸ் பண்ண போறாருங்கிறத பத்தி நீ யோசி. ட்ரூ டிராகனை பூமிக்கு வர வைக்கணும்னா அவரு ஒரு பிரின்ஸ பலி கொடுத்தாகணும் போல. ட்ரூ டிராகனை பூமிக்கு கொண்டு வரணும்னா அவரு ஒரு பிரின்ஸ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் போல. இந்த பக்கம் அரசரோட அசிஸ்டன்ட் கத்திரிட்டு உள்ள ஓடி வராரு. அந்த டிஷ் சாப்பிட்ட அந்த டெஸ்டர் இறந்துட்டாரு. அப்பனா சாப்பாடுல பாய்சன் கலந்துருக்கு. அவரும் டென்ஷன் ஆயிட்டு சபையை கூட்டிடுறாரு. தேர்ட் பிரின்ஸ் தான் அதை பண்ணிருக்கணும். ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சட்டப்படி அவங்க கடமையை பண்ணுன்னு சொல்லி நான் உத்தரவிடுறேன். நம்ம பிரின்ஸ் மினிஸ்டர் ஓன்னு சொல்லி எல்லாரும்
எல்லாருமே தேர்ட் பிரின்ஸ் ரொம்பவே சின்ன பையன், அவர் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, யாரோ அவரை யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன பார்த்தா அவங்க எல்லாருக்கும் முட்டாள் மாதிரி இருக்கா, ஆதாரம் தெளிவா இருக்கு, தண்டனை கிடைச்சி தீரணும். நம்ம பிரின்ஸ் தேர்ட் பிரின்ஸ் மேலதான் அவரு கோவமா இருக்காருன்னா அப்ப அவனதான் அவரு சாக்ரிஃபைஸ் பண்ண போறாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பிரின்ஸ் இதுக்காக உயிரை கொடுத்தே தீரணும்னா அது கண்டிப்பா நானா தான் இருக்கணும், நான் எப்படியும் ரொம்ப காலமும் வாழ போறது இல்லைங்கிற மாதிரி அவரு சொல்ல, இந்த பக்கம் மினிஸ்டர் வு திரும்ப யாரையும் மீட் பண்றாரு. அரசர் தேர்ட் பிரின்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாரு போல, அதனாலதான் அவன் மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்காரு. என் குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே வாரிசு அவன் தான், நம்ம எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும். இந்த பக்கம் நம்ம பிரின்ஸும் அந்த மினிஸ்டர் வு தான் அதை பண்ணிருக்கணும், தேர்ட் பிரின்ஸுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுங்கிற மாதிரி அவர் அப்பா கிட்ட சொல்றாரு. ஆனா எம்பரர் எதையும் கேட்கிற மாதிரி தெரியல. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், மினிஸ்டர் வுக்கு பேலஸ்ல அதிகமான பவர்ஸ் இருக்கு, நம்ம அவசரப்படக்கூடாது, நேரம் வர வரைக்கும் காத்து இருக்கணும். ஆனா காத்திருக்கிற கேப்ல அவரை போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது? நம்ம பிரின்ஸ் நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த டிஷ் நீங்க என்ன வச்சு தயார் பண்ணுங்க, நம்ம ஹீரோயின் அவசரப்படாத, உன் அப்பா என்ன முடிவு பண்ணிருக்கான்னு ஒண்ணுமும் நமக்கு தெரியாது, நம்ம சூயினும் அப்ப உண்மையான ட்ரூ டிராகன் யாருக்குள்ளதான் இருக்கு, செகண்ட் பிரின்ஸா இல்ல தேர்ட் பிரின்ஸான்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, உன்னோட அம்மா யூஜி அங்க சேர்ந்தவங்கன்னு நீ கிட்ட சொல்லிருக்கீல, ஆளும் ஆமான்னு சொல்ல அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையில இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, அரசர் அப்படி யார்தான் கொல்ல நினைக்கிறான், ட்ரூ டிராகனை வர வைக்கிறதுக்கு அவர் அப்படி யாரதான் சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிருக்காருங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.